தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தனது 1 மாத ஊதியத்தை காசோலையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிவாரண நிதிக்கு அளித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல். சாமுவேல், சொல்லுங்கள், தன்னுடைய 1 மாத ஊதியத்தை நிவாரண நிதியாக வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். கனகதாரா, பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது 1 மாத ஊதியத்தை காசோலையாக இன்று அவர் நிவாரண நிதியாக வழங்கியிருக்கிறார். குறிப்பாக வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இந்த பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் அதாவது அதிக அளவில் பாதிப்பானது ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில அதை போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண முகாமும் தங்க வைத்து அவர்களுக்கான அதாவது உணவு, அத்தியாவசிய தேவைகள் மற்றும் நிவாரணப் பொருட்கள் மற்றும் மருத்துவ நோய் தொற்று எதுவும் பரவாமல் இருக்க அவர்களுக்கான மருத்துவ உதவிகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசு சார்பாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அவரது 1 மாத சம்பளத்தை அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரண நிதியாக வழங்குகிறது என்று இன்று அவரது 1 மாத ஊதியத்தை காசோலையாக தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்களிடம் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக தனது 1 மாத ஊதியத்தை வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.